பிரச்சனை சாய தெற்கு சட்டமன்ற தொகுதியில் சாய ஃபேக்டரியிலிருந்து வெளியேறும் கழிவுகளை அரசு சாய ஃபேக்டரி தெற்கு தொகுதியில் சாய ஃபேக்டரிகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை அரசு சார்பாக சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று அமைத்தரப்படும். அதே மாதிரி இங்க நிறைய 4 சக்கர வண்டிகள், லாரி, பஸ், மோட்டார் வாகனம் பழுதுபார்க்கும் கடை நிறைய இருக்கு. அதுல பாத்தீங்களா அவங்களுக்கு போதிய வசதிகள் சிட்டியானதுனால அந்த பெரிய பெரிய வண்டிகளை உள்ள கொண்டு வரதுக்கும் வெளியே எடுத்து செல்வதற்கும் போதிய இடவசதிகள் இல்லாதனால ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஆட்டோமொபைல் அரசோட பேசி முடித்துவிட்டு அரசு அமைந்தவுடன் அரசோட இணைந்து அவங்க சிப்காட் இந்த மாதிரி இணைந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு ஆட்டோமொபைல் ஏற்பாடு செய்து தரப்படும். இன்னொரு விஷயம் நிறைய கேள்விப்பட்டேன். பஸ் ஸ்டாப் இருக்கு, சரியான முறையில் பராமரிக்காமல் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற சக்கரை நோய் நோயாளிகள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. எங்களுக்கு சிறுநீர் கழிப்பதற்கு இடம் என்று சொல்லியிருக்காங்க. அதற்கான இடங்களை தேர்வு செய்து ஆட்சி வந்தவுடன் செயல்பாடு செய்கிறாங்க. போட்டி வைக்க போறீங்க, பொதுமக்களிட வரவேற்பு நல்லாவே இருக்கு. சின்ன குழந்தைங்க வந்து எங்களோட பிரச்சார பீரங்கி 6 வயசு கீழே இருக்கவங்க தான் எங்களோட பிரச்சார பீரங்கி. அவங்க வந்து என் தம்பி போட்டுறான், என் தம்பிக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கும் போட்டோம், நானும் போட்டுறேன், இவங்க நாங்கள் பிரச்சாரம் பண்ணாமே போட்டுறாங்க. அந்த குழந்தைகள் அவங்க தாத்தாவையும் பாட்டியையும் அப்பாவையும் அம்மாவையும் பிரச்சாரம் செய்து வாக்குகளை விளைவிக்கிறார்கள். நல்ல வரவேற்பு. அதே மாதிரி தாவேகா திமுக இடையே தான் போட்டின்றீங்க. உங்க தொகுதியில போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் வந்து எங்களுக்கு வந்து அஜித், அது சிவாஜி, ரஜினி, கமல் ரசிகர்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்கன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? நாங்கள் வென்று விட்டோம். அதை பற்றி அவர் ஏதோ ஒன்று பேசணும், மக்களை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும், ரசிகர்கள் தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக எங்க அண்ணன் வேட்பாளர்கள் சொல்றாரு. அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லா ரசிக மன்றமும் எங்கூட தான் இருக்காங்க. இளைஞர்கள் அத்தனை பேரும் முதல் வாக்களிக்க ஒரு அத்தனை பேரும் எங்கூட தான் இருக்காங்க. அனைத்து ரசிக மன்ற நிர்வாகிகளும் தளபதி மேல பிரியமா நாங்களாம் ஒற்றுமையா தான் இருக்கோம். அவர் அண்ணன் வந்து ஈர்க்க வேண்டும், ரசிகர் மன்றத்தை அவங்க ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக அதை சொல்றாரு. பரவாயில்ல. திமுக அதிமுக பெரிய பெரிய கூட்டணி பலத்தோட இருக்கிறப்ப தனிச்சு இப்ப போட்டியிடறப்ப மக்கள்கிட்ட செல்வாக்கு எப்படி இருக்கு? நல்லாவே இருக்கு. நாங்கள் மக்களோட கூட்டணி போட்டிருக்கோம். மக்களோடு கூட்டணி, எங்கள் தலைவர் நிர்வாகிகளோடு கூட்டணி. எத்தனை தொகுதியில தமிழகத்தில் வெல்லணும்னு நம்பிக்கை இருக்குன்னா? தமிழகத்தில் 230 தொகுதி வென்றுக்காரங்க. திமுக அண்ணன் போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? 10 வெல்லுன்னு சொல்லுவாங்களா? 234 தொகுதி வென்று தமிழக வரலாற்றிலே முதல் முறையாக கழக தலைவர் அவர்கள் ஆட்சி பெற்ற வேட்பாளர்கள் அத்தனை பேரும் அதிக ஓட்டு வித்தியாசத்தை வெற்றி பெற்று அதிக சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட ஒரே முதல்வர் என்ற பேரை கழக தலைவர் வாங்க.